பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 75 வயசு ஆகுது. 75 வயசு. இந்த ஃபுட்டை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே குடிச்சு ஒரு 23 கிலோ குறைச்சிருக்காங்க. முட்டு வலி முள்ளு வந்திருக்காங்க. அப்போ இவங்க குடிச்சு சைடு எஃபெக்ட் என்ன சைடு எஃபெக்ட் இவங்களுக்கு இருக்குது? இவங்களுக்கு உடம்புல இருந்த கொழுப்பு போயிருக்கு, நடக்க முடியாமல் இருந்து முட்டை ரீப்ளேஸ்மெண்ட் ஆக வேண்டியது, அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இதெல்லாம் சைடு எஃபெக்ட் தானே, இந்த சைடு எஃபெக்ட். அப்போ இந்த ஃபுட்டை குடிச்சா சைடு எஃபெக்ட் ஆகாமல் ஆகாதா? கண்டிப்பாக ஆகாது. இதையும் குடிச்சிட்டு டீ காஃபி ஹோட்டலில் அன்டைமில் சாப்பிட்ற எல்லாருமே சைடு எஃபெக்ட் ஆக தான் செய்யும். நம்ம சொல்கிற மாதிரி உணவு பழக்கத்தையும் மாற்றணும். 75 வயசை பார்த்தாச்சு. அடுத்தது அப்படியே பாருங்கள், 1 வயசு இருக்குமா, 2 வயசா, 3 வயசு, அவனும் டெய்லி குடிக்கிறான். அப்போ இவனுக்கு ஏன் சைடு எஃபெக்ட் ஆகலை? இவனுக்கு சைடு எஃபெக்ட் என்னன்னா, முன்னாடி க்ரோத் நல்லா இருக்குது, நல்லா படிக்கிறான். இப்போவுமே கலெக்டருக்கு பாடத்தெல்லாம் படிக்கிறான். எவனும் கலெக்டர் ஆகணும்னு முடிவு எடுத்துருக்கான். அப்போ பாருங்க, 3 வயசும் பார்த்தாச்சு, 75 வயசும் பார்த்தாச்சு. சரியா? இந்த சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அவங்க கடைசியில் நோயாளியே எப்படி ஆனாங்க? இப்போ நம்மளை சுற்றி நிறைய ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால், தைராய்டு, இந்த மென்சுரல் சைக்கிள் டிசார்டர், ஓவர் வெயிட், அண்டர் வெயிட், முத்தோலி முதுகெல்லாம் கஷ்டப்படுவாங்க. இவங்கெல்லாம் எதை சாப்பிட்டு சைடு எஃபெக்ட் ஆவாங்க? டெய்லி இதை குடித்தா சைடு எஃபெக்ட் ஆகி இந்த நோயெல்லாம் வந்துச்சு. இப்போ வீட்டில் சாப்பிட்ட தோசை, இட்லி சாப்பிட்டு தானே சுய ஒழுக்கம் இல்லாத எல்லாருக்கும் எப்படியும் நோயாளி தான்.